எம்மாடி அம்மா ஒரு வழியா ஜெஃப்ரிக்கான ஃபேமிலியை ப்ரொமோல போட்டுட்டான நண்பர்களே. நான் கூட பயந்துட்டே இருந்தேன். ஏன்னு கேட்டீங்கன்னா காலங்காத்தால நம்மளாம் லைவை ஓப்பன் பண்ணி பார்க்கறதுக்கு முன்னாடியே வீட்டுக்குள்ள ஜெஃப்ரிக்கான ஃபேமிலி அனுப்பிட்டு அப்படியே வெளியே எடுத்துட்டாங்க. ஓகேவா, நான்லாம் காலைல ரொம்ப ஷாக் ஆயிட்டேன். ஏன்னா காலங்காத்தால இருந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் ப்ரொமோ பார்க்குறேன், அருணுக்கான ஃபேமிலி ப்ரொமோ இருக்குது. அந்த ப்ரொமோ பார்த்து பேசுறேன். பேசும்போதே நான் அந்த வீடியோல ஒரு சில விஷயங்கள் சொல்லியிருப்பேன். நான் இன்னும் வீட்டுக்குள்ள 3 ஃபேமிலி வர வேண்டி இருக்குது. அந்த ஃபேமிலியில் நான் ஜெஃப்ரிக்கான ஃபேமிலிக்குலாம் ரொம்ப வெயிட் பண்றேன்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருப்பேன். அதுக்கு நிறைய பேர் கமெண்ட் செக்ஷன் வந்துட்டு தற்கொலை அவங்க ஃபேமிலி அப்பவே வந்துட்டு போயிட்டாங்கடான்னு சொல்லி சொன்னப்பறம் தான் நானே ஷாக் ஆகி ட்விட்டர்ஸ் எல்லாம் போய் வீடியோ பார்த்தா தான் தெரியுது காலங்காத்தால ஜெஃப்ரிக்கான ஃபேமிலி வந்துட்டு போயிருந்திருக்காங்க. ஸோ நிறைய பேருக்கு ஆக்சுவலாக தெரியாது காலைல வந்துட்டு போனது. நிறைய பேருக்கு தெரியாது. ஏன்னா நார்மலாக ஒவ்வொரு ஃபேமிலி வீட்டுக்குள்ள வரும்போது ஒரு 80,000 வியூஸ், ஒரு 1,00,000 வியூஸ் ஹாட் ஸ்டார்ல இருப்பாங்க, கண்டிப்பா இருப்பாங்க. ஓகேவா, ஆனா ஜெஃப்ரிக்கான ஃபேமிலி உள்ள வரும்போது ஒரு 27,000 பேர் தான் உட்காந்து பார்த்துட்டு இருந்திருக்காங்க. ஓகேவா, 27,000 பேர்லாம் ரொம்ப கம்மி. ஓகேவா, இந்த வீட்டுக்கு வந்து எல்லா ஃபேமிலிக்கும் குறைஞ்சது 80,000 1,00,000 வியூஸ் இருந்திருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது மக்கள் நிறைய பேருக்கு தெரியவே இல்லை. அப்பவே நான் நினைச்சேன் ஓகே இவன் ஒருவேளை ஹைட் பண்றாங்க போல, அப்ப ப்ரோமோல போட மாட்டாங்க, மேபி 5வது ப்ரோமோ 6வது ப்ரோமோ அந்த மாதிரி விட்டு ஹைட் பண்ணிட்டு எபிசோட்ல பெருசா காட்ட மாட்டாங்கன்னு சொல்லி யோசிச்சிருந்தேன். பட் பரவாயில்ல, ப்ரோமோல விட்டாங்க. சோ நம்மள எதிர்பார்த்த மாதிரி பிக் பாஸ்க்கான 3வது ப்ரோமோ வந்திருக்கு. இந்த ப்ரோமோல ஜெஃப்ரிக்கான அம்மா அப்பா 2 பேருமே உள்ள என்ட்ரி கொடுக்குறாங்க. என்ட்ரி கொடுக்கும்போது அம்மா கொஞ்சம் சேடாகி தான் உள்ள வராங்க. எப்போ எல்லா ஃபேமிலி இப்படி வர்றது தானே, சேடாகி உள்ள வராங்க. ஆனா உள்ள வந்து ரொம்ப ஜாலியா பேசினாங்க. அது என்னால பார்க்க முடிஞ்சுச்சு. நான் வீடியோஸ் ஃபுல்லா பார்த்துருந்தேன். ரொம்ப ஜாலியா பேசினாங்க. அப்பா பெருசா பேசவே இல்லை, ஆனா அம்மா செம்ம ஜாலியா பேசினாங்க. அப்பா அம்மா 2 பேரும் உள்ள என்ட்ரி கொடுத்தோன்னே முத்துக்குமரன், அருண், தீபக் எல்லார்ட்டையுமே ரொம்ப ஜாலியா பேசினாங்க. அப்புறம் வெளியே கூட்டு கொஞ்ச நேரம் உட்காரச்சு பேசிட்டு இருந்திருப்பாங்க ஜெஃப்ரியை. அப்ப வெளியே ஜெஃப்ரி கொடுத்த அட்வைஸ் என்ன, நல்லா கேம் ஆடுற, சூப்பரா இவ்வளவு தூரம் வந்திருக்கேன். அதுல கூட அப்பா ஒரு லைன் சொல்லிருப்பாங்களே, இவ்வளவு தூரம் நம்ம வந்து பெருசுடா. ஏன்னா எந்த ஒரு பெரிய பேக்ரவுண்ட்லாம் ஒன்று கிடையாது. நமக்கே தெரியும் பெரிய பேக்ரவுண்ட் எதுவுமே கிடையாது. அப்படி பேக்ரவுண்டே இல்லாத ஒரு பையன் புதுசா அவன் முகம் இப்பதான் வெளியே வருது. அப்படி இருந்த ஒரு பையன் 85 நாள் 90 நாள் இந்த வீட்டுக்குள்ள இருந்திருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ஆச்சரியமான விஷயம். ஏன்னா ஆல்ரெடி நல்ல நல்ல ஃபேம் இருந்த ஆட்களே இந்த வீட்டை விட்டு உடனே வெளியே போயிட்டாங்க. 2 வாரம் 3 வாரத்துலலாம் இந்த வீட்டை விட்டு வெளியே போயிருக்காங்க. அப்படி இருக்கும்போது ஒரு ஃபேம் கூட இல்லாம நார்மலா இன்ஸ்டாகிராம்ல அவனுக்கான பாடல்களை சும்மா பாடிட்டு இருந்த ஒரு பையன் இவ்வளவு தூரம் வந்து ஒரு 80-90 நாள் இருந்ததுங்கிறது ஒரு பெரிய விஷயம். ஓகேவா, ஏன்னா பிஆர் சப்போர்ட் அப்படிங்கிற எந்த ஒரு டீம் சப்போர்ட் அவனுக்கு கிடையவே கிடையாது. ஓகேவா, ஸோ அதான் அவங்க அப்பா சொல்றாங்க நம்ம இவ்வளவு தூரம் வந்து பெருசுன்னு சொல்லிட்டு. அண்ட் அந்த இடத்துல அம்மா ஒரு விஷயம் சொல்லியிருப்பாங்க. அது லைவ்ல ஆக்சுவலா பார்த்தவங்களுக்கு தெரியும். அவங்க அம்மா என்ன சொன்னாங்க தெரியுமா, உனக்கு ட்ரெஸ் எல்லாம் எப்படி இருக்கு, சூப்பரா இருக்கா, நல்லா வருதா, நீ டெய்லி போடுற ட்ரெஸ்ஸை நான் வந்து அப்படியே டெய்லி அடுக்கி வச்சிருக்கேன், நீ வந்தோன்னு உன்னை காட்டணும்னு, நீ இந்த ட்ரெஸ்ஸை போட்டிருந்த ட்ரெஸ்ஸஸ் நீ போட்டிருக்கேன்னு சொல்லிட்டு உனக்கு நான் காட்டணும்னு சொல்லிட்டு பயங்கரமா வீட்டில் அடுக்கி வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொன்னாங்க. அதை பார்க்கும்போது நமக்கே கொஞ்சம் ஆச்சரியமா இருந்துப்பா, அம்மா பாசம்னா சும்மாவா அப்படின்னு மாதிரி தான் இருந்துச்சு. அப்புறம் வீட்டுக்குள்ள போனோன்னே போகும்போது ஆக்சுவலா என்ட்ரி போகும்போது அருண் அவர்கள்ட்ட பேசியிருப்பாங்க. அருணுக்கு பிடிச்சி உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும், முன்னாடி இருந்து உங்களை பார்த்துட்டு இருக்கோம், ரொம்ப பிடிக்கும், உங்களை பார்த்து ரொம்ப மகிழ்ச்சின்னு சொல்லிட்டு நம்ம அம்மாவும் அப்பா 2 பேருமே அருண் அவர்களை ஹக் பண்ணி ரொம்ப பிடிக்கும் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லியிருப்பாங்க. அருண் அவருக்கு அதில் கொஞ்சம் மோட்டிவேஷனா இருக்கும். காலங்காத்தாலே நல்ல ஒரு நாள் தான். எனக்கு தெரிஞ்சு அருண் அவர்களுக்கு ஒரு நல்ல நாளா தான் நான் பார்க்குறேன். ஸோ அதுக்கப்புறம் உள்ள பொண்ணு அந்த ப்ரோமோ கட்டில் ஒரு சீன் பார்த்துருப்பீங்க. முத்துக்குமாரை பார்த்து ஒன்று சொல்லியிருப்பாங்க, உங்களுக்கான காமெடி நாங்கள் ரொம்ப ரசிக்கிறோம்னு சொல்லிட்டு. எனக்கு என்னமோ அது உண்மைதான், எனக்கு தெரிஞ்சது உண்மைதான். ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த வீட்டுக்கு வந்து நிறைய பேர் என்டர்டெய்னர்னு சொல்லிட்டு சுத்துறாங்க. ஓகே, நிறைய பேர் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது நான் கவனிச்ச வரத்துக்கு முத்துக்குமாரனுக்கான கவுண்டர் அப்படிங்கிறது இந்த வீட்டில் அதிகமாக பேசப்பட்டிருக்குது. அதிகமான இடங்கள்ல பயங்கரமா கவுண்டர் கொடுத்துருக்கான். அது நல்லா ஃபன்னாவும் இருக்கும். ஓகேவா, சிரிக்கும்படி இருக்கும். எடுத்துக்காட்டுக்கு இந்த ஒரு சீனை சொல்லலாம். இந்த ஒரு சீனா இப்போ கூட கடைசியா அவங்க பேர் என்ன, சௌந்தர்யா வந்து சமைச்சாங்கல்ல, சமைச்சு சமையல வேஸ்ட் பண்ணிருப்பாங்க. அந்த சமையல எல்லாரும் உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு இருந்திருப்பாங்க. அப்படி சாப்பிடும்போது நம்ம முத்துக்குமாரன் பக்கத்துல உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு இருந்திருப்பாங்க. அப்ப அந்த இடத்துல முத்துக்குமாரன் பயங்கரமா கவுண்டரா போட்டு தள்ளியிருப்பான். அந்த கவுண்டர்லாம் உண்மையாவே நல்லா தான் இருந்துச்சு. அதுதான் அங்க அம்மா சொல்றாங்க. அப்புறம் அம்மா அந்த வீட்டுக்குள்ள எல்லார்ட்டையும் ரொம்ப ஜாலியா பேசியிருப்பாங்க. ஆக்சுவலா எல்லாரும் ரொம்ப ஜாலியா பேசியிருப்பாங்க. முக்கியமா சௌந்தர்யா பத்தி ஒன்று சொல்லுவாங்க. இது வந்து ஜெஃப்ரி தான் காரணம். என்ன சொல்லுவானா, ஜெஃப்ரி சௌந்தர்யா உங்ககிட்ட ஏதோ பேசணுமா, சௌந்தர்யா என்ன ஏதோ சொல்றா பாருங்கன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அந்த இடத்துல சௌந்தர்யா மாட்டி விட்டுட்டு இருப்பான். அவங்க அம்மாட்ட மாட்டி விடும்போது அந்த இடத்துல அவங்க அம்மா என்ன சொல்லுவாங்கன்னா, பேசுமா, நீ எதுக்கு தயங்குறீங்க, நான் உங்ககிட்ட ரொம்ப ஜாலியா தானே பேசிட்டு இருக்கேன், நான் உங்ககிட்ட ரொம்ப ஃப்ரீயா பேசுறேன், நீங்களும் என்ன ஃப்ரீயா பேசுங்க அப்படின்ற மாதிரி அவங்க அம்மா அந்த இடத்துல ஒரு டயலாக் விட்டுருப்பாங்க. அந்த டயலாக்கு தான் அங்க இருந்து அவங்க பேர் என்ன முத்துக்குமரன் வந்து இன்னொரு டயலாக் விடுவான். இல்ல சௌந்தர்யா வந்து கொஞ்சம் வெக்கப்படுவாங்க, ஷை டைப், அவங்க அவ்வளவு சீக்கிரத்துல பேச மாட்டாங்க யார்ட்டேன்னு சொல்லிட்டு முத்துக்குமரன் டயலாக் விடுவான். அந்த டயலாக்கு தான் ஜெஃப்ரிக்கான அம்மா 2 டயலாக் போடுவாங்க. செம்மையா இருக்கும். என்ன தெரியுமா, இல்ல அவ அப்படிலாம் கிடையவே கிடையாது, அவ வந்து நேர்மையா பேசுற ஒரு பொண்ணு, மாத்தி மாத்தி பேச மாட்டா, பொய் பேச மாட்டா, ரொம்ப நேர்மையா இருக்க ஒரு பொண்ணு. இந்த வீட்டுல எனக்கு தெரிஞ்சு அதிகமா நேர்மையா இருக்க ஒரு பொண்ணு சௌந்தர்யா தான். நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க அவ வந்து பொய் பேசுறாப்லாம், எதுவுமே கிடையாது. அந்த பொண்ணு மாத்தி மாத்தி கூட பேச மாட்டா. இங்க உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசுறேன்னா அதே விஷயத்தை தான் கொஞ்சம் தள்ளி போய் கூட இன்னொரு ஆள்கிட்ட பேசுவா, அப்புறம் தள்ளி போய் கூட அந்த விஷயத்தை தான் பேசுவா. எந்த ஒரு விஷயத்தை மாத்தி கூட பேச மாட்டா, பொய் பேச மாட்டா. அந்த மாதிரி ஒரு பொண்ணு தான் சௌந்தர்யான்னு சொல்லிட்டு சௌந்தர்யாவுக்கு சொப்பட்டா பயங்கரமா பேசியிருப்பாங்க. அண்ட் ரெண்டாவது
நம்ம ஜெஃப்ரியோட அம்மாவுக்கு வந்து ஆக்சுவலா அவங்க பேர் என்ன அன்சிதா ரொம்ப பிடிச்சிருக்கு. அன்சிதா ரொம்ப பிடிச்சிருக்கு. அதை ஆக்சுவலா வீட்டுல சொல்லிட்டே இருந்தாங்க, நீ வந்து என்னோட ஒரு பொண்ணு மாதிரி தான், உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லியிருப்பாங்க. அப்புறம் இந்த பக்கம் பார்த்தா பவித்ரா சொல்லியிருப்பாங்க, சூப்பரா கேம் ஆடுறீங்க, வேற லெவலில் ஒரு ஸ்ட்ராங் பிளேயரா இருக்கீங்கன்னு சொல்லி பவித்ரா சொல்லியிருப்பாங்க. அப்புறம் விஷால பார்த்து ஒன்று சொல்லுவாங்க. அது ஆக்சுவலா எப்படி வரும்னா, ரெண்டாவது திருப்பி ஜெஃப்ரி வந்து சௌந்தர்யா வந்து ஏதோ அவங்க அம்மாட்ட மாட்டி விடும், ஓகேவா, ஏதோ சொல்லி மாட்டி விடுவான். மாட்டி விடும் போது திருப்பி இங்க இருந்து அவங்க அம்மா என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு ஏஞ்சல், அவள் அப்படி சொல்லாத, அவ ஒரு ஏஞ்சல், அவ வந்து எனக்கெல்லாம் ஏஞ்சல், எங்க எல்லாருக்கும் அவ தான் ஒரு ஏஞ்சல், அவ வந்து உண்மையா இருக்க ஒரு ஏஞ்சல், ட்ரூவா இருக்க ஒரு ஏஞ்சல் அப்படின்ற மாதிரி நான் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஏஞ்சல் எங்களுக்குலாம் ஏஞ்சல், உங்களுக்குலாம் ஏஞ்சல், உண்மையா இருக்கு ஏஞ்சல், ட்ரூவா இருக்கு ஏஞ்சல் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லிட்டே இருப்பாங்க. ஏஞ்சல் ஏஞ்சல்னு ஒரு 4-5 ஏஞ்சல் சொல்லிடுவாங்க. அந்த 4-5 ஏஞ்சல் சொல்லும்போது வீட்டுக்குள்ள எல்லாரும் மூஞ்சி அப்படியே போஞ்சிரும், ஏஞ்சலா அப்ப நாங்களாம் யாரு அப்படின்ற மாதிரி மூஞ்சி செத்து போய் உட்காந்துருப்பாங்க. அப்பெல்லாம் சொல்லிட்டு இருக்கும் போது தான் டக்குன்னு இன்னொரு சில விஷயங்கள் பேசுவாங்க. இந்த பொய்லாம் பேச மாட்டாங்கன்னு சொல்லியிருப்பாங்கல்ல, அப்பதான் டக்குன்னு அருண் எடுத்து பேசுவாங்க. அருணுமே பொய் பேச மாட்டாரு, ரொம்ப நேர்மையா இருப்பாரு. இந்த வீட்டுல யாருக்கா ஒருத்தருக்கு ஏதாவது பிரச்சனைனா முதலா நிக்கிறது அருண் தான். அந்த மாதிரி அருண் அவர்கள் ரொம்ப நேர்மையான ஒரு மனுஷனை நான் பாக்குறேன்னு சொல்லுவாங்க. அப்ப அப்படி தொடர்ந்து போயிட்டு இருக்கும்போது முத்துக்குமரன் நல்லா பேசுவாரு, ரொம்ப ஜாலியா பேச ஒரு பர்சன் தான் சொல்லி முத்துக்குமரன் சொல்லுவாரு. அப்படியே திருப்பி கடந்து போகும்போது விஜய் விஷாலை பார்த்து என்ன சொல்லுவாங்கன்னா, விஜய் விஷாலை சூப்பரா பேசுவாங்கன்னு சொல்லிடுவாங்க ஃபர்ஸ்ட், ஓகேவா. சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஐயோ விஜய் விஷாலா இல்ல அவர் அப்படி பேச மாட்டார், அவரு ஃபுல்லா சேஃப் கேம், அவர் பேசவே மாட்டார் சொல்லிட்டு ஒரு அடியை போட்டுருவாங்க. அது பார்க்க நல்லா இருந்துச்சு, ஒரு மாதிரி ஜாலியா இருந்துச்சு. கடைசி குறைகள் அப்படிங்கிறது ஜாக்லினை பார்த்து சொல்லுவாங்க. ஏன்னா உங்க கூட தான் ஜெஃப்ரி இருந்தான், நீங்க ஜெஃப்ரி எல்லாமே ஒன்னா தான் இருந்தீங்க. ஆனா ஒரு கட்டத்தில் சேதன் எல்லாம் சொன்னப்போ நிறைய இஷ்யூ வந்ததுனால ஜெஃப்ரி வந்து உங்ககிட்ட பேசாம கொஞ்சம் தள்ளி போயிட்டு அந்த பக்கம் இருக்க சத்யா, அன்சிதா, பவித்ரா அந்த ஆட்கள் கூட சேர்ந்துக்கிட்டான். ஆனா அதை பார்த்து நீங்க என்ன சொல்ல ஆரம்பிச்சீங்கன்னா, ஜெஃப்ரி இப்படித்தான் அப்பப்போ தாவிக்கிட்டே இருப்பான், மாத்தி பேசுவான், ஒவ்வொரு கூட்டமா மாறி இன்னொருத்தர குறை பேசுவான் அப்படின்னு மாதிரி ஜெஃப்ரியை பார்த்து சொன்னீங்க. அது எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு அப்படின்ற மாதிரி ஜெஃப்ரியோட அம்மா சொல்லியிருப்பாங்க. ஆக்சுவலா அது உண்மையான்னு கேட்டா ஒரு சைட்ல உண்மைதான். அந்த ரோஸ்ட்டுக்கு அப்புறமே ஜெஃப்ரி ஒரு மாதிரி அந்த கேங் சொல்லி மாற ஆரம்பிச்சான். இருந்தாலுமே இந்த இடத்துல அவங்க அம்மா பதிவு பண்ணதுன்னா, என் பையனுக்கு பின்னாடி நீங்க இப்படிலாம் பேசுறீங்க, என் பையன் போய் பேசுவான், என் பையன் இப்படித்தான் சொல்லி நீங்க பேசுறேன், எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு சொல்லி ஒரு பாயிண்ட் ரிஜிஸ்டர் பண்ணிருப்பாங்கல்ல. அது ஆக்சுவலா ஜெஃப்ரிக்குமே பொருந்தும். ஜெஃப்ரியுமே எனக்கு தெரிஞ்சு ஜாக்லின் நிறைய இடங்கள்ல பேசியிருக்கான். நிறைய இடங்கள்ல ஜாக்லின் இப்படித்தான், ஜாக்லின் நடிக்கிறாங்க, ஜாக்லின் மாதிரி ஒரு கேரக்டர் எனக்கு வெளியே போனா செட் ஆகாது அப்படிங்கிற மாதிரி நிறைய இடங்கள்ல சொல்லதான் செஞ்சிருக்காங்க. பட் இருந்தாலும் அந்த இடத்துல அவங்க அம்மா அவங்களுக்கான வருத்தத்தை தெரிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வீட்டை விட்டு வெளியே போகும்போது எல்லாருக்கும் பொட்டு வேற வச்சுட்டு போனாங்களாம். பொட்டு அந்த ஆக்சுவலாக ஒரு ரவுண்ட் பொட்டு உண்டு, பிளாஸ்டிக் பொட்டு, அதுலேயே அது பேர் எதை சொல்லுவாங்களே, அது ஒரு பொட்டு உண்டுலாங்க, அந்த ரெட் கலர் பொட்டு வைப்பாங்களா ரவுண்டா, அந்த பேக்கெட் போட்டு கொண்டு வந்திருக்காங்க. கொண்டு வந்து ஆக்சுவலாக எல்லாருக்குமே அந்த பொட்டு சின்ன பொட்டு வச்சு விட்டுட்டு தான் வீட்டை விட்டு வெளியே போயிருக்காங்க. ஒரு மாதிரி ஜாலியாக எல்லாட்டும் பேசிட்டு போனாங்க. அப்பா தான் பெருசாக பேசவே இல்லை, அம்மா தான் ரொம்ப ஜாலியாக பேசினாங்க. அம்மா சொன்னது ஒன்று தான், உனக்கு வாரம் சேர்த்தனே ஏகப்பட்ட அட்வைஸ் கொடுக்குறாங்க சூப்பரா, அந்த அட்வைஸ்லாம் நீ எடுத்துக்கோ, உனக்காண்டி எவ்வளோ விஷயங்கள் எடுத்து பேசுகிறாங்க தெரியுமா, அதெல்லாம் எடுத்துக்கோ, கேமை நல்லா விளையாடு, இன்னும் கொஞ்சம் நீ கேம் ஆடணும், இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிக்கோ, நல்லா விளையாண்டா நீ கண்டிப்பாக மேலே வருவேன், இவ்வளோ தூரம் வந்ததே பெருசு, நம்ம குடும்பமே ரொம்ப பெருமைப்படுறோம்டா, நீ பண்ணுற விஷயங்கள்லாம் ரொம்ப பெருமையாக இருந்த மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு பயங்கரமாக பேசிட்டு போயிருப்பாங்க. இந்த ஃபேமிலியை தான் நான் லைவில் பார்க்கணும்னு இருந்தேன், எங்கே காட்டினீங்க, காட்ட தான் மாட்டிக்கல, லைவில் பார்க்கலான் இருந்தேன், அதுக்கு முன்னாடியே கட் பண்ணி தூக்கிட்டு போயிட்டாங்க. ஸோ ஒன்றும் சொல்கிறதுக்குல மொத்தத்தில் எனக்கு தெரிஞ்சு ஜெஃப்ரிக்கான ஃபேமிலி ரொம்ப நீட்டாக எல்லாத்தையும் பேசிட்டு போனாங்க. இல்லை அன்சிதாவை பிடிக்கும்னு சொன்னாங்க, முத்துக்குமரனை பிடிக்கும், அருணை பிடிக்கும், சௌந்தர்யாவை ரொம்ப பிடிக்கும், ஏஞ்சல்னு சொல்லிட்டே இருந்தாங்க, பவித்ரா பிடிக்கும், மஞ்சள் பிடிக்கும், எல்லாருமே பொதுவாக பிடிக்கும் தான் சொன்னாங்க. முக்கியமாக தீபக் எல்லாம் உங்களெல்லாம் பார்த்தது எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்கு, உங்களோட பெரிய ஃபேன் அப்படிலாம் சொல்கிறாங்க, உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும், முன்னாடியே பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக தீபக் அருண் எல்லாருமே பேசியிருப்பாங்க. பார்க்க நல்லா இருந்துச்சு. ஸோ இதை பற்றி உங்களுக்கான கருத்துன்னு சொல்லி மறக்காம கமெண்ட்ல போடுங்க. எடுத்து